हरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலைகள் வணக்கங்கள். பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். போன வாரம் நம்ம அந்த தேவர்களிடம் சரணடைந்தவர்கள் அதை பற்றி பார்த்தோம். யார் யார் தேவர்களிடம் சரணடைவார்கள். கிருஷ்ணன் அதுக்கு முன்னாடி தான் 4 விதமான துஷ்டர்களிடம் சரணடைவதில்லை, அப்புறம் 4 விதமான நல்லோர்கள் என்னிடம் சரணடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நல்லோர்கள் சரணடைந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதோ வேற ஒரு ஆசை இருக்குது. பக்தி அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வேற ஒரு ஆசை இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி வேற கர்ம பலம், கர்மத்தை தேடி கர்ம மிஸ்ர யோகம், கர்ம மிஸ்ர பக்தாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கர்ம மிஸ்ர பக்தர்கள் அவங்க எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட வரணுங்கிற அவசியம் கிடையாது. 1-2 பேர் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு தேவர்கள்ட்ட போவாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி யார் யார் தேவர்கள்ட்ட போகிறாங்க அதை பற்றி கிருஷ்ணன் சொல்ல. அப்புறமாட்டி அருவவாதிகள்னா உருவம் இல்லாமல் பகவான் உருவம் இல்லாமல் இருக்கின்றார், அதுதான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதை பற்றி இந்த பகுதியில் கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம போன வாரம் பார்த்தது என்ன பார்த்தோம்னா யார் யார் தேவர்களிடம் செல்கின்றார்கள். ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர் அப்படின்னார் கிருஷ்ணர். கிருஷ்ணன் அவங்க கிருதஜானா அப்படிங்கிறார். அதாவது அவங்க அறிவை இழந்தவர்கள் அப்படிங்கிறார். அவங்க தான் தேவர்களிடம் சரணடைகின்றார்கள். சரணடைந்து ஒவ்வொரு தேவர்களுக்கும் வழிபடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வழிமுறை இருக்குது, அதை பின்பற்றுகின்றார்கள் அப்படிங்கிறார். சரஸ்வதி தேவிகிட்ட போனால் நம்ம பாடம் வேணும், நல்லா படிக்கணும், சரஸ்வதி தேவிகிட்ட போகிறோம். நல்ல செல்வம் வேணும்னா குபேரன்ட்ட போகிறோம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தேவர்களிடம் செல்கின்றோம். எதனால் செல்கின்றோம் அப்படின்னா ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தான் அந்த மாதிரி பண்ணி அதற்காண்டி வழிமுறைகளை பின்பற்றுகின்றார்கள். அந்த வழிபாடும் எளிமையானது கிடையாது, அதற்கும் வழிமுறைகள் இருக்கு. பக்தர்களுக்கும் தேவர்களை வழிபடுவதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பக்தர்களினுடைய புரிதல் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் மதத்தில் தான் முழு முதற் கடவுள். மீதி எல்லாருமே அவருக்கு சேவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள புரிதல். அவங்க தேவர்களை ஒருபொழுதும் பௌதிக இன்பத்திற்காண்டி செல்வதில்லை. எப்பொழுதுமே பகவானை திருப்திப்படுத்துவது, அதில் தான் சந்தோஷமாக இருக்காங்க. அவர் என்னென்ன கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்த சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு அது வேணும், இது வேணும்னு அதற்கு மேல் அவங்க விருப்பப்படுவதில்லை. யாரால் அந்த மாதிரி பக்தி தொண்டை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா யார் இந்த மாதிரி பௌதிக களங்களிலிருந்து விடுபட்டவர்கள் தான் பக்தியை சரணடைந்து ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா எவ்வளோதான் அவங்களுக்கு பௌதிகத்தில் ஆசை இருந்தாலும், பௌதிகத்தில் அவங்களுக்கு ஆசை இருந்தால் கூட ஒரு சில பக்தர்களுக்கு பௌதிகத்தில் ஆசை இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பகவானிடம் தான் சரணடைகின்றார்கள். அவங்க வேற வெளியே வேற யார்ட்டையும் தேவர்களிடம் சரணடைவதில்லை. பௌதிகத்துக்கு ஆசை இருந்தாலும் கூட அவங்க தான் அடைகிறாங்க. அப்போ என்ன பார்த்தோம், அக்காம சர்வ காம மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜத்தே புருஷம் பரம். ஸோ அதிகமான ஆசை இருந்தாலும் சரி, ஆசை இல்லாலும் சரி, முக்தி தேவைப்பட்டாலும் சரி, அவங்க எப்பொழுதுமே முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவனிடம் சரணடைகின்றார்கள். அதனால் என்ன அவங்களுடைய கிடைக்கக்கூடிய பலன் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த பௌதிகத்தின் மேல் நாட்டம் இருந்தாலும் அந்த நாட்டத்திலிருந்து விடுபாட்டை பற்றின்மை தோன்றி பகவானிடம் முழுமையாக சரணடைகின்றார்கள். அதனால் அவங்க திரும்ப மறுபடியும் பகவானுடைய, அதுதான் கிருஷ்ணன் இன்னைக்கு பார்க்க போகிற சொல்ல போகிறாரு, அவருடைய ராஜ்யத்துக்கு சரணடைகின்றார்கள். ஆனால் தேவர்களை வழிபடுபவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள அறிவில் குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அறிவில் குன்றியவர்கள் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் அவ்வளோவாக முன்னேற்றம் கிடையாது. அவங்களுக்கு உடனடியாக அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ எனக்கு கையில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சு, கட்டி இருக்குன்னா
உண்மையான ஒரு சரியான ஒரு முறை என்ன அப்படின்னா வந்து, நான் உடனே டாக்டர்ட்ட போணும். டாக்டர்ட்ட போனா வந்து அந்த கட்டி எதுக்கு இருக்குன்னு பார்ப்பாரு. பார்த்துட்டு வந்து ஒரு கத்தி க க கட் அத வந்து அறுத்து விட்டா வந்து அதுலேருந்து சலமோ ஏதோ வெளிய போனோனே எனக்கு நிரந்தரமா சரியாயிடுது. ஆனா வந்து நான் வந்து யார்ட்டயோ வந்து கேட்கிறேன். எனக்கு வந்து இது ரொம்ப இதா இருக்கு அப்படின்னோனே, அவங்க வந்து லேசா அப்படின்னு ஊதுறாங்க. ஊதுனோனே எனக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அந்த நேரத்தில. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து அந்த அந்த அரிப்பு எடுக்கும்போது வந்து சொரியிற மாரி நல்லா தான் இருக்கும். ஆனா சொரிஞ்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? அங்கருந்து ரத்தம் வரும். அதுதான் வந்து அந்த தேவர்களுடைய வழிபாடு. ஏன்னா ஆனா உடனடி பலன் கிடைக்கின்றது. உடனடி பலன் கிடைக்கின்றது. அவங்க குறிப்பா வந்து அவங்கள வந்து அந்த சத்துவ குணத்துல இல்லாம ரஜோகுணம் மற்றும் தமோ குணத்தில் உள்ளவர்கள் வந்து அந்த மாரி போறாங்க. அவங்க வந்து என்ன அது அவங்களுடைய உயர்ந்த நோக்கம்ங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கின்றது. தெரியாம இருக்கின்றது. ஓ! ஒரு குறிப்பிட்ட தேவர்களை வந்து வணங்குகின்றார்கள். அது மாரி பார்த்த மாரி நம்ம வந்து உடல் நலம்னா சூரிய பகவான், அந்த மாரி ஒவ்வொரு இதா பண்றாங்க. ஆனா இந்த பலன் வந்து தற்காலிகமானது. தற்காலிகமானது. யாரும் வந்து இந்த உலகத்தில நிரந்தரமா இருந்துற போறது கிடையாது. நிரந்தரமா இருந்துற போறது கிடையாது. திரும்ப, திரும்ப, திரும்ப வந்து மறுபடியும் வந்து பிறந்து இறந்து தான் இந்த சுத்திட்டு கொண்டு தான் இருக்க வேண்டியது. அதனால வந்து நம்ம சூரிய பகவானை வணங்குவதனால், அதனால வந்து நமக்கு நிரந்தரமாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கப் போவது கிடையாது. மேபி ஒரு கொஞ்ச நாளைக்கு கிடைக்கலாம். ஆனாலும் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வந்து நிச்சயம் தான். ஆம். அது சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது வந்து என்ன சொல்றாரு கிருஷ்ணர் வந்து அந்த பகவானை அந்த ஒரு குறிப்பிட்ட தேவர்களை வழிபட வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கையை கொடுப்பதே நான் தான் அப்படிங்கிறார். நம்பிக்கையை கொடுப்பதே நான் தான். அதாவது அந்த தேவர்களுக்கு வந்து அவங்களை வணங்குவதற்கான அந்த நம்பிக்கையை கூட கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை நான் தான் பலப்படுத்துகின்றேன். ஏன்னா வந்து நான் தான் வந்து இந்த பரமாத்மாவ எல்லா உயிரினங்களினுடைய இதயத்திலும் வீற்றிருக்கின்றேன் அர்ஜுனா. எதற்காண்டி கிருஷ்ணன் வந்து அந்த மாரி ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும்? நான் வந்து கிருஷ்ணன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் குடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எந்திரம் மாரி வந்து அவர வந்து நடத்த நினைக்கல. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இந்த மாரி தான் நான் அனுபவிக்கணும்னு விரும்புகிறேன். அப்படின்னா வந்து அந்த ஒரு வசதியை வந்து கிருஷ்ணர் தான் பண்ணி கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய சுதந்திரத்தில வந்து தலையிடுவதில்லை. நம்மளுடைய சுதந்திரத்தில வந்து தலையிடுவதில்லை. அந்த நம்பிக்கையுடன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வணங்கி, அந்த ஆசையை வந்து பூர்த்தி செய்கின்றான். ஆனால் உண்மையிலே வந்து அந்த நன்மைகள்லாம் யார் குடுக்கிறா? நான் தான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிறான். நான் தான் கொடுக்கின்றேன். இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது யாருன்னா வந்து ஒவ்வொரு அ மந்திரிக்கும். அந்த மந்திரியை நியமிச்சது யாரு? பிரதம மந்திரி இல்லாட்டி முதல் மந்திரி தான். அவங்க மாத்த நெனச்சா வந்து அந்த மந்திரியே மாத்திரலாம். அது அந்த மந்திரியினால தான் பிரதம மந்திரியினால தான் அந்த வந்து அந்த ஒரு நன்மைகள் வந்து வழங்கப்படுகிறது. அதே போல தான் கிருஷ்ணர் சொல்றாரு இங்க வந்து அந்த ஆசைகள், இந்த நன்மைகள் எல்லாமே வந்து என்னால் தான் அளிக்கப்படுகின்றன. என்னால் தான் அளிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அது சொல்றாரு. என்னால் தான் அர்ஜுனா அளிக்கப்படுகின்றது அப்படின்ட்டு. ஸோ அந்த ம் அவருடைய கிருஷ்ணனுடைய அனுமதியின்றி அவங்களால வந்து பக்தர்களுக்கு வரங்கள் கூட வழங்க முடியாது. ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து எல்லோருடைய விதத்திலும் வீற்றிருக்கின்றார் பரமாத்மாவாக. கிருஷ்ணனுடைய இது இல்லாம வந்து அவரால வந்து ம். ம். தேவர்களால் வந்து வணங்கக்கூட முடியாது. அப்புறம் வந்து கிருஷ்ணர் தான் வந்து எல்லா உயிர்வாழிகளுடைய எல்லா சொத்துமே கிருஷ்ணன் தான். சர்வலோக மகேஸ்வரன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அத வந்து நம்ம வேணா மறந்துடலாம். ஆனா வந்து தேவர்கள் வந்து கிருஷ்ணருடைய பக்தர்கள். கிருஷ்ணருடைய பக்தர்கள். அப்படிங்கும்போது வந்து அவங்க வந்து அத வந்து மறக்கவே மாட்டாங்க. மறக்கவே மாட்டாங்க. அதனால வந்து அந்த வணங்கக்கூடிய நம்பிக்கை, அந்த பலன்கள் எல்லாமே வந்து எதனால் நடக்கின்றதுன்னா, கிருஷ்ணருடைய ஏற்பாட்டில் தான் நடக்கின்றது. இருக்கு. ஸோ இதை தெரியாதவர்கள் சிற்றடையவர்கள் வந்து நன்மைகளை வேண்டி தேவர்களை நாடுகிறார்கள். இதுவரைக்கும் வந்து நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த மாரி வந்து வணங்குறவங்களுடைய எங்கு சென்று அடைகின்றார்கள்? எங்கு சென்று அடைகிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட தேவர்களை வந்து நம்பிக்கையுடன் ஒருத்தங்க வணங்கிட்டு இருக்காங்க. அப்படி வணங்குறவங்களுடைய அ இறுதி நிலை என்ன? அவங்க அடையக்கூடிய இடம் என்ன? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில சொல்லப் போறாரு. 23வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ம். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவ யஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானதும், ஒரு எல்லைக்கு உட்பட்டதுமாகும். தற்காலிகமானதும், ஒரு எல்லைக்கு உட்பட்டதுமாகும். தேவர்களை வழிபடுவோர்
தேவர்களின் உலகங்களுக்குச் செல்வர். ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றார்கள். எனது பக்தர்கள் எனது எனது உன்னத உலகை அடைகின்றனர். அந்தவந்து பலம் தேஷாம் தத் பவத் அல்பமேதசாம். அல்பமேதசாம். ஸோ அந்தவந்து அப்படின்னா வந்து அந்தனா ஒரு முடிவு, முடிவு இருக்கின்றது. தேவர்களை கிடைக்கக்கூடிய பலம், அந்த அந்த பழத்தினுடைய ஒரு முடிவு இருக்கின்றது. யார் செல்றாங்கன்னா தத் பவத்த அல்பமேதசாம். அல்பம் அல்பம் சொல்ல முடியாது. அல்பமேதசாம். விஷ்ணு சொல்ற வேறு அல்பம்ங்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தை. அல்பமேதசாம். அந்த ஒரு சிற்றறிவு, சிற்றறிவு படைத்தவர்கள், சிற்றறிவு படைத்தவர்கள்லாம் வந்து அந்த மாதிரி வர்றாங்க. நம்ம வந்து எவ்வளவோ வந்து ராட்சசர்கள் பார்த்துருக்கோம். ராவணன், கும்பகர்ணன், அஹ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எவ்வளவோ ராட்சசர் பார்த்துருக்கோம். அந்த கர்ணன் கர்ணன் வந்து போன பிறவியில் வந்து ஒரு ஒரு ராட்சசனாக இருந்தவன் கர்ணன். ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ வந்து பிறவிகளில் வந்து அவங்க வந்து அவங்க பலன் பார்த்தா வந்து கொஞ்சம்தான் இருக்குது அவங்களுக்கு அழியக்கூடிய பலன். அஹ் கர்ணன் பிறக்கும்போது வந்து முதல்ல முந்த பிறவியில் ராட்சசனாக பிறக்கும்போது வந்து 1000 கவசங்கள், அஹ் 1000 சகஸ்ர கவசம், சகஸ்ர கவசம் தான் அவனுடைய பெயர். 1000 கவசங்களோட பிறந்தான். அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கவசமாக 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 ஆஹ் நரநாராயணன் நரநாராயண ரிஷிகள் வந்து ஒவ்வொரு கவசமாக அளித்தார்கள். ஒரு 100 வருஷம் தவம் செய்தால் ஒரு கவசத்தை அளிக்க முடியும். ஸோ முதல்ல நரன் பண்ணுவார், அடுத்து நாராயணன் பண்ணுவார். மாறி 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 பண்ணி 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 ஆஹ் ஒவ்வொன்றாக வந்து அழித்து விட்டார்கள். கவிழ்த்து விட்டார்கள். அழித்து விட்டு கடைசி ஒன்று இருக்கும்போது வந்து கர்ணன் வந்து ஓடி ஓடி வந்து ச- சூரிய பகவானிடம் சரணடைவான். அதனால தான் வந்து கர்ணன் மறுபிறவியில் பிறக்கும்போது வந்து அந்த கவச குண்டலத்துடன் பிறந்தார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து அந்த பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அந்த தவத்தின் வலிமையால் தான் அந்த கவசம் கிடைத்தது கர்ணனுக்கு போன பிறவியில். அதெல்லாம் வந்து நிரந்தரமானதல்ல. நிரந்தரமானதல்ல. இரண்யகாசிப்புக்கும் ஒரு முடிவு நேரிட்டது. ராவணனுக்கும் முடிவு நேரிட்டது. ராவணன் புருவத்தை அசைத்தால் வந்து அந்த எல்லா அந்த நவக்கிரகங்கள் நவக்கிரகங்களுமே வந்து அப்படியே அவனுடைய காலிலிருந்து விழுமா. அந்த அளவுக்கு வந்து ராவணனுக்கு வந்து இது இருந்தது. ஆனால் அதற்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு நேரிட்டது. முடிவு நேரிட்டது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கடைசி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட தேவன் தேவோ யஜோ யாந்தி. அஹ் அந்த மாதிரி தேவர்களை வந்து நம்பிக்கையுடன் வணங்குபவர்கள் தேவர்களினுடைய கிரகங்களுக்கு செல்கின்றனர். தேவர்களுடைய கிரகங்களுக்கு உலகங்களுக்கு செல்கின்றனர். ஆனால் அர்ஜுனா மத் பக்தா யாந்தி மாமபி. என்னுடைய பக்தர்கள் என்னை வந்து அடைகின்றார்கள். என்னை வந்து அடைகின்றார்கள். ம். தேவர்களுடைய கொடுக்கக்கூடிய பலன் ஒரு தற்காலிகமானது, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஏன்னா வந்து ஹிரண்யகசிபு வந்து எனக்கு வந்து அழிவு, எனக்கு வந்து இறப்பே இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து பிரம்மதேவர் சொல்றாரு, என்னால் எனக்கே ஒரு அழிவு இருக்குது அப்படிங்கும்போது உன்னால் வந்து அதை கொடுக்க முடியாது அப்படின்னா வந்து அவர்கள் கொடுக்கக்கூடியது வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டது, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அதே மாதிரி தற்காலிகமானது. ஆனால் வந்து அர்ஜுனா, என்னுடைய பக்தர்கள் என்னுடைய உலகத்தை வந்து சென்று அடைகிறார்கள் அப்படிங்கிறார். ஆஹ் ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு கருத்து இருக்கு. எந்த தேவரில் எந்த கடவுளை வழிபட்டாலும் வந்து நம்ம வந்து வைகுண்டம் சென்று விடலாம், வைகுண்டம் சென்று விடலாம் அப்படிங்கிற ஒரு 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 கருத்து இருக்கு. ஆனால் வந்து அது வந்து உண்மை கிடையாது. இப்போ வந்து நான் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போக டிக்கெட் வாங்கியிருக்கேன்னா என்னால் வந்து மதுரைக்கு தான் போக முடியும். நான் வந்து அதுலேருந்து சென்னையிலேருந்து நான் வந்து ஹைதராபாத் போக முடியாது. நான் தான் விருப்பப்பட்டு மதுரை டிக்கெட் வாங்கியிருக்கேன். நான் மதுரைக்கு போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டு நான் தான் மதுரை டிக்கெட் வாங்கியிருக்கேன். அப்படிங்கும்போது வந்து என்னைய வந்து யாராச்சும் ஹைதராபாத் அனுப்பி வச்சா அது வந்து என்னது, நான் மதுரைக்கு போகணும்னு நினச்சி என்னைய ஹைதராபாத் அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் நான் வந்து இந்த தேவரை வந்து விரும்பி வந்து வணங்கி கொண்டிருக்கிறேன். அப்படிங்கும்போது வந்து நான் அந்த தேவர்கிட்ட போகிறது தான் வந்து சரியானது. அதை விட்டுட்டு என்னைய வேற எங்கேயாவது அனுப்பி வச்சா வந்து நான் என்ன நினைப்பேன், நான் எதுக்கு என்னைய எதுக்கு இங்கே அனுப்பி வச்சீங்க, நான் வந்து இங்கே தானே போகணும்னு நினச்சேன் அப்படின்னு. நம்ம வந்து அதே எந்த யார் கூட வந்து நம்ம வந்து பழகுறோமோ அந்த இடத்த நம்ம அன்னைக்கு போகணும்னு நினைப்போம். வந்து நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு குடியாரனோட பழகணும், நமக்கு அந்த மாதிரி தான் பழக்கம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஒரு நல்லவர்களிடம் சேர்ந்தால் நல்லவர்களிடம் பழக்கம் கிடைக்கும். அதே மாதிரி எந்த தேவர்களிடம் நம்ம வந்து மிகவும் விரும்பப்பட்டு பழகுகின்றோமோ அங்கே போகிறது தான் வந்து நமக்கு வந்து முறையானது. இல்லாட்டி வந்து அது முறையே இல்லாமல் இருக்கு இல்லையா. அதனால வந்து எங்கே போனாலும் வந்து வைகுண்டம் போகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. தவறான கருத்து. எங்கே போகின்றோமோ அங்கே தான் வந்து நம்ம வந்து வந்து போய் சேரப்போகின்றோம். இந்த அங்கே தான் போய் சேரப்போகின்றோம். அதுதான் வந்து ம், சரியான கருத்து.
அதுதான் கிருஷ்ணன் இங்கே சொல்றார் அழகா. நான் வந்து தேவர்களை வழிபடுவார்கள் அவருடைய கிரகங்களுக்கு செல்கின்றனர். என்னை வழிபடுவோர் என்னை வந்து செல்கின்றார்கள். உடனே வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து நம்மளும் கேட்டே இருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து பகவானுடைய உடலின் ஒரு அங்கம். ஒரு அங்கம். தேவர்கள் வந்து அவருடைய அங்கம். நம்ம வந்து அவருடைய அங்கம். அது எல்லாமே அவர் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறோம். ஸோ அப்படின்னா வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். எல்லாருமே அவருடைய அங்கம் தான். அப்போ ஏன் நான் வந்து தேவர்களை வழிபடக்கூடாது? தேவர்களை வழிபட்டாலும் நான் வந்து பகவானை தானே வழிபடுகின்றேன். ஏன்னா அவங்க தேவர்கள் பகவானுடைய அங்கம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சொல்லலாம். சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வந்து அது 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 வந்து ஒரு முறையான ஒரு ஒரு சரியான கேள்வி. ஆனால் வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து பசித்ததினால் எங்கு உணவளிக்க வேண்டும்? எங்கு உணவளிக்க வேண்டும்? கண்ணுக்கு உணவளிக்க முடியாது, காதுக்கு உணவளிக்க முடியாது. அ காதுலயும் வந்து ஓட்டை இருக்கு. அதனால வந்து நான் காது வழியா வந்து நான் சாப்பாடு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குடுக்க முடியாது. உணவு வேண்டுமென்றால் நம்ம வந்து எங்கோ வாயின் வழியா தான உழங்க வேண்டும். அ அது மாரி வந்து அதே மாரி தான் வந்து நம்ம வந்து அவங்க வந்து உறுப்புகள் தேவர்கள் வந்து பகவானுடைய பற்பல உறுப்புகள். இப்போ வந்து சூரியன், சந்திரன் வந்து என்னுடைய கண்கள் அப்படின்ருக்காரு கிருஷ்ணர். என்னுடைய கண்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒரு ஒரு அடையாளம் குடுத்துருக்காரு. இப்ப வந்து பிராமணர்கள் என்னுடைய தலைப்பகுதி, சத்திரியர்களுடைய தோள் பகுதி, வைஷ்யர்களுடைய இடைப்பகுதி மற்றும் சூத்திரர்களினுடைய அ பாதப்பகுதி, திருப்பாத பகுதி. அப்படின்னு சொல்லலாம் வந்து நம்ம வந்து அதுக்காண்டி வந்து எல்லாருமே வந்து கிருஷ்ணனுடைய அங்கம் தானே அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து அந்த மாரி வந்து முறையிடுவது வந்து சரியானது கிடையாது. ஆனா நெறைய பேர் வந்து நம்மளே வந்து நெறைய தடவ பார்த்துருக்கோம். குருவ வந்து பகவானுக்கு நிகராக ஒப்பிட வேண்டும். குரு வந்து பகவானுக்கு நிகராக ஒப்பிட வேண்டும். அப்பனா வந்து நம்ம வந்து குருவை வந்து கடவுளுக்கு பண்ண அத்தனை அ மரியாதையும், மதிப்புகளும் குருவுக்கு பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது ஏன் பண்ணணும்? அது ஏன் பண்ணணும் அப்டின்னா வந்து அதுவும் தப்பு தானே அப்டின்னு சொல்லி உடனே அடுத்த கேள்வி வரும். அப்டின்னா வந்து நம்ம வந்து குரு வந்து ஒருபொழுதுமே வந்து நான் தான் கடவுள் என்று ஒப்புக்கொள்ள மாட்டார். நம்ம வந்து குருவை பகவான் கடவுளை போன்று பாவிக்க வேண்டுமே தவிர, குரு வந்து ஒருபொழுதுமே வந்து நான் தான் பகவான், நான் தான் கடவுள் அப்டின்னு சொல்லி ஒப்புக்கொள்ள மாட்டார். அவரும் வந்து என்ன சொல்லுவார்? கிருஷ்ணர் தான் கடவுள். எப்படி வந்து கிருஷ்ணருக்கு வந்து செல்வது? கிருஷ்ணரை நோக்கி எப்படி செல்வது? அப்படிங்கிறத வந்து வழிகாட்டத்தான் செய்வாரே தவிர, தான் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதேபோல் வந்து நம்ம வந்து பகவான் வழிபாடு படும்போதும், நம்ம தேவர்கள் வழிபாடு படும்போதும் கூட, தேவர்கள் வந்து பகவானுடைய அங்கம் என்று நினைத்து வழிபடுவது வந்து வந்து தவறானது கிடையாது. தேவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அ தேவர்களினுடைய புகழை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. தேவர்கள் வந்து கண்டிப்பாக பகவானுடைய பக்தர்கள். நம்மை விட உயர்ந்தவர்கள். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் வந்து அவர் வந்து அவருடைய பகவானுடைய அங்கம் என்று நினைத்து அவரை வழிபடும்போது எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா வந்து எப்போ வந்து நம்ம வந்து தேவர்களும், கிருஷ்ணரும், பகவானும், விஷ்ணுவும் ஒன்று. 2 பேரும் போட்டியாளர்கள். நான் இவர வழிபட போறேன். இவர் எனக்கு பிடிக்கும். அப்படின்னு சொல்லி வழிபடுவது தான் தவறு. ஏன்னா முக்காவாசி வந்து நம்ம வந்து தேவர்களை வழிபடும்போது வந்து இந்த 9 வாரம் வந்து நீங்க இந்த பகவானுக்கு வந்து இது பண்ணுங்க. இந்த தேவருக்கு. உங்களுக்கு சரியாயிடும் இந்த தோஷம். அந்த 9 வாரம் பண்ணும்போது வந்து நம்ம வந்து அவர் மேல் உள்ள ஆசையினால் பண்ணுவதில்லை, அன்பினால் பண்ணுவதில்லை, பக்தியினால் பண்ணுவதில்லை. அவர் வந்து பகவானுடைய அங்கம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுவதில்லை. ஒரே ஒரு நோக்கம் வந்து எனக்கு பிடிச்ச அந்த தோஷம் போகணும். அதுதான் நோக்கம். அதைத்தான் தவறு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்க சுட்டிக்காட்டுறாரு. அதைத்தான் தவறு. அதுதான் சிற்றறிவு படைத்தவர்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து நம்ம வந்து அங்கம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வந்து நான் வந்து இப்ப பிள்ளையாரை வழிபடும்போது வந்து எனக்கு வந்து பக்தியில் முன்னேறுவதற்கு கிருஷ்ணரை வந்து அடைவதற்கு உள்ள தடைகளை நீக்குங்கள் அப்படின்னு சொல்லி வழிபடுவது வந்து சரியான வழிமுறை. சரியான வழிமுறை. அதில வந்து தவறு கிடையாது. அதில் தவறு கிடையாது. ஆனா வந்து எப்போ வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காண்டி ஒன்றை நான் வந்து கேட்கின்றேனோ, அதுதான் தவறு. அதுதான் தவறு. அதுதான் வந்து வந்து அ கிருஷ்ண வந்து சிற்றறிவு படைத்தவர்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து அதேபோல் வந்து அதனுடைய கொடுக்கப்பட்ட பலன்கள். பலன்களும் வந்து வந்து அதுவும் வந்து தற்காலிகமானது தற்காலிகமானது. ஏன் அப்டின்னா வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். தேவர்கள் எங்க இருக்கிறார்கள்? சொர்க்கலோகத்தில் இருக்கின்றார்கள். 14 லோகங்கள் இருக்கு. 14 லோகம். அ 14 லோகத்தில வந்து நம்ம இருக்கிறது பூர்லோகம். அதுக்கு மேல இருக்கிறது புவரலோகம். அதுக்கு மேல இருக்கிறது சொர்க்கலோகம்.
சொர்க்கலோகத்துல தான் வந்து அந்த 33 கோடி தேவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து சொர்க்கலோகம். அதுக்கு மேல வந்து மகர்லோகம், ஜனகலோகம், தப்பலோகம், சத்தியலோகம். சத்தியலோகத்துலலாம் வந்து லார்ட் பிரம்மதேவர் பிரம்மதேவர் இருக்கார். அதுதான் வந்து நம்ம பிரம்மதேவரை வழிபட்டா கூட நம்மளால போக முடிஞ்ச இடம் எங்க? பிரம்மலோகம் தான் போக முடியும். பிரம்மலோகம் தான் போக முடியும். அதுக்கு தாண்டி போக முடியாது. ஏன்னா நானே வந்து என்கிட்டயே 10 ரூபா தான் இருக்கும்போது வந்து உங்கள்ட்ட கொடுக்க முடிஞ்சது வந்து 10 ரூபா தான் கொடுக்க முடியும். நீங்க வந்து இல்ல, இல்ல எனக்கு வந்து 50 ரூபா வேணும் அப்படின்னா வந்து நான் எங்க போய் 50 ரூபா கொடுப்பேன்? முடியாது என்னால. அது மாரி வந்து நம்ம வந்து தேவர்கள் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கலோகம்ங்கிறது வந்து இந்த 14 லோகங்களில் அடங்கியது. அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து அங்க தான் போக முடியுமே தவிர, அதை தாண்டி வந்து நம்ம வந்து வெளியே செல்ல முடியாது. அதை தாண்டி வெளியே செல்ல முடியாது. ஆனால் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை வழிபடும்போது கிருஷ்ணரை வழிபடும்போது வந்து அப்பதான் வந்து நம்ம வந்து இதனை விட்டு வெளியேற முடியும். ம். வெளியேற முடியும். ஸோ அது வந்து நம்ம இந்த இந்த இதில வந்து ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து கிருஷ்ணா வந்து இந்த இதோட வந்து தேவர்களின் வழிபாடுகளை பற்றி முடிக்கிறாங்க. அம் அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, அடுத்து வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, தேவர்களை வழிபடுவதை விட பிரம்மனை வழிபடுகின்றார்கள். பிரம்மன். நம்ம வந்து 3 விதமான பகவான் வழிபாடப்படுறதும் பிரம்மன், ம் ம் பரமாத்மா மற்றும் பகவான். அதிலிருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து, பிரம்மன் தான் உயர்ந்தது. பிரம்மன் தான் உயர்ந்தது. அதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, அந்த பகவான் கிருஷ்ணர் சரி, ராமர், வராகதேவர் இந்த மாரி பல ரூபங்கள் எடுத்தது வந்து, அதுவும் வந்து ஒரு ஒரு தற்காலிகமான தோன்றக்கூடிய உருவம். அருவமான பிரம்மன், உருவமில்லாத பிரம்மன், தற்காலிகமாக தோன்றக்கூடிய உருவம் தான் கிருஷ்ணர், ராமர், வராகர், நரசிம்மர் அந்த மாரி நினைக்கிறாங்க. ஏன் அந்த மாரி நினைக்கிறாங்கன்னா வந்து, இந்த பௌதீக உலகத்தில தான் ஒரே பிரச்சனைகள். இந்த உருவம் இருக்கு. உருவம் இருக்கனால தானே இந்த உடல் உருவம் இருக்கனால தானே வந்து எனக்கு மரணம் வருது, எனக்கு பிறப்பு வருது, எனக்கு வந்து நோய் நொடிகள்லாம் வருது, எனக்கு வந்து பிரச்சனைகள் வருது. உறவுகள் என்னை சுற்றி உறவுகள் இருக்கனால தான் வந்து பிரச்சனைகள். ம், ம். அவங்க அவங்களோட பிரச்சனைகள், இவங்க இவங்களோட பிரச்சனைகள், இவங்க இவங்க கூட பேச மாட்டாங்க. மாறி மாறி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து எதனால் வருகின்றது? இந்த உருவம் இருக்கிறனால தான் வருகின்றது. அப்படி இருக்கும்போது வந்து பௌதிக உலகத்தில் தான் எப்படி இருக்கின்றது என்றால், ஆன்மீக உலகத்தில் வந்து இது எல்லாத்திற்குமே வந்து எதிர்மறையாகத்தான் இருக்க வேண்டும். இங்கு உருவம் இருக்கின்றது, அங்கு உருவம் இல்லை. இங்கு வந்து உறவுகள் இருக்கின்றது, அங்கு உறவு இல்லை. இங்கு வந்து ஆம், இங்க 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 வந்து அந்த மாரி நமக்கு பண்புகள் இருக்கின்றது, அங்க வந்து நமக்கு பண்புகள் இல்லை. குணங்கள் இருக்கின்றது, குணங்கள் இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அதில உள்ள அந்த பரிமாற்றம் இருக்கின்றது, அங்க அந்த பரிமாற்றம் இல்லை. அந்த மாரி நினைக்கிறாங்க. அந்த மாரி நினைக்கிறாங்க. அந்த மாரி நினைக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அருவம் தான் உயர்ந்தது, உருவம் வந்து உயர்ந்தது அல்ல. அருவம் தான் உயர்ந்தது, உருவம் வந்து உயர்ந்ததில்லை. இது வந்து வந்து ஒரு தவறான கருத்து. இது வந்து தவறான கருத்து. அவங்களுக்கு வந்து ஆன்மீக பௌதிகம் தற்காலிகமானது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான புரிதல். இந்த உறவுகள் தற்காலிகமானது, அதெல்லாமே சரியான புரிதல். ஆனால் ஆன்மீகத்தை பற்றி அவங்களுடைய புரிதல் வந்து தவறானது. தவறானது. வந்து எப்படி வந்து இப்ப நமக்கே வந்து ஒரு உருவம் உருவம் ஒரு ஒரு அன்பு பரிமாற்றம் இருந்தால் தான் வந்து எதுவுமே வந்து ஒரு ஒரு ருசி இருக்கின்றது. அந்த மாரி ஒரு ருசிய வந்து நம்மளே வந்து அனுபவித்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து கஷ்டங்களும் இருக்கின்றது. அது உண்மை. ஆனா வந்து அந்த அந்த பரிமாற்றம் இல்லாட்டி வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பரிமாற்றம் இல்லாத வாழ்க்கைய நினைத்து பாருங்க. ஒரு தாய் குழந்தைகளுக்குள்ள பரிமாற்றமோ, ஏதாவது ஒரு நண்பர்களுக்குள்ள பரிமாற்றமோ, அந்த மாரி ஒரு பரிமாற்றம் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சுவையே கிடையாது. அந்த மாரி தான் பகவான். பகவான் வந்து அ அந்த மாரி ஒரு பரிமாற்றமே இல்லாதவர். அவர் வந்து அருவமானவர். அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அ ஒரு லாஜிக்கலாவே இல்லை இல்லையா? ஏன்னா வந்து பகவான்கிறது வந்து வந்து நம்மளை விட உயர்ந்தவரா தான் இருக்க முடியுமே தவிர, நம்மளை விட தாழ்ந்தவராக இருக்க முடியாது. ஏன்னா வந்து கிருஷ்ணர் தான் தெளிவா சொல்றாரு. அவங்கவங்களுக்கு ஒரு கிரகங்கள் இருக்கு. நீ அங்க போவ அப்படிங்கிறாரு. அங்க போ அப்படிங்கிறாரு. அத விட்டுட்டு எல்லாமே வந்து இந்த பௌதிகமே கிடையாது. எல்லாமே வந்து பிரம்மம். பிரம்மம், ஒரு வெளிச்சம். அப்படின்னா வந்து அது வந்து இந்த இதெல்லாம் பொய்யாகிவிடும். கிருஷ்ணர் சொன்னதெல்லாம் பொய் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கிரகம் இருக்கு. நீ அங்க போப்போற அப்படிங்கிறாரு. அதெல்லாமே வந்து நமக்கு பொய்யாகிவிடும். ஸோ அவங்கள பத்தி அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த 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 இதில பார்த்தா வந்து இந்த ராமர், கிருஷ்ணர், வராகதேவர் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒரு
வைகுண்டத்தில் வந்து ஒரு கிரகங்கள் இருக்கு. எப்படி வந்து பௌதிகத்தில் வந்து ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு கிரகங்கள் இருக்கோ, நம்ம வந்து நம்ம பூமி இருக்க இடம் வந்து பூர்லோகம். அந்த பூர்லோகத்தில் இருக்க கிரகங்கள் தான் வந்து சூரியன், சந்திரன், அந்த ஒவ்வொன்றும் இருக்கு. அந்த ஒவ்வொன்றும் அதில் உள்ள இந்த கிரகங்கள். அதே மாதிரி வந்து ஆன்மீக உலகம், அந்த 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 பிரம்மஜோதி வந்து இந்த பௌதிக உலகத்தையும் ஆன்மீக உலகத்திற்கு நடுவில் வந்து பிரஜா நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மஜோதி இருக்கு. அதுக்கப்புறம் ஆன்மீக உலகம் இருக்கு. அந்த ஆன்மீக உலகத்தில் வந்து ஒவ்வொரு அவதாரம், எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் ஒரு கிரகங்கள் இருக்கு. இப்போ வந்து நான் நரசிம்மரை வந்து வணங்கி கொண்டிருந்தால் நரசிம்மனுடைய இஷ்ட தேவராக நான் போகக்கூடிய இடம் நரசிம்ம தேவனுடைய இருக்கு. என்னுடைய இஷ்டம் வந்து ஆம், ராமர். ராமருடைய இஷ்டம் வந்து நான் வந்து அங்கே வந்து வைகுண்டத்தில் ஒரு அயோத்தி இருக்கின்றது. அங்கு செல்ல போகின்றேன். கிருஷ்ணரை வணங்கும் போது வந்து நான் வந்து கோலோகத்திற்கு செல்ல போகின்றேன். கோலோகத்துக்கு செல்ல போகின்றேன். ஒவ்வொரு பகவானுக்கும் வந்து ஒரு நித்தியமானது, நித்தியமான அவதாரம் அது. தற்காலிகமானது கிடையாது, நித்தியமானது. அவங்க எல்லாமே வந்து இந்த இந்த ஒரு லைட்டுக்குள்ள மட்டும் இல்லை. அதற்கு மேலும் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு. அதுதான் உயர்ந்தது. அப்போ கிருஷ்ணன் வந்து அந்த அருவவாதிகளை பற்றி அடுத்து வரக்கூடிய 2 ஸ்லோகங்களை வந்து சொல்லப் போறார். அவ்யக்தம் வியக்திம் ஆபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயः பரம் பாவம் அஜானந்தோ மம அவ்யயம் அனுத்தமம். என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணன் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கை பற்றி அவர்கள் அறியார். அவர்கள் அறியார். அவ்யக்தம் வியக்தம் ஆப்பன்னம். அவ்யக்தம் அவ்யக்தம்னா தோன்றாது, தோன்றாதது. இதுதான் வந்து அந்த பிரம்மன். தோன்றாதது வந்து வியக்தம் ஆப்பன்னம், இப்பொழுது தோன்றி இருக்கின்றது, இப்பொழுது தோன்றி இருக்கின்றது. முன்னர் வந்து தோன்றாமல் அருவமாக இருந்தது, இப்பொழுது வந்து உருவமாக இருக்கின்றார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. முன்னாடி வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி இருந்தாரு? அருவமாக இருந்தார். அ- அருவமாக இருந்தது வந்து இப்பொழுது வந்து தோன்றி இருக்கின்றது. அருவமாக இருந்தது வந்து இப்பொழுது வந்து கிருஷ்ணன் என்ற உருவம் எடுத்திருக்கின்றது. அருவமாக இருந்தது இப்பொழுது வந்து கிருஷ்ணன் என்ற உருவத்தை எடுத்திருக்கின்றது, உருவத்தை எடுக்கின்றது. மன்யந்தே மாம் அபுத்தய என்று எண்ணுகின்றார்கள் அப்படிங்கிறாங்க. முன்னாடி வந்து அருவமாக இருந்தது, இப்பொழுது கிருஷ்ணராக ரூபமாக எடுத்திருக்கின்றது என்று எண்ணுகிறார்கள். யாரு? புத்தையக அப்படின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் போனதுல வந்து அல்ப புத்தைய அப்படின்னாரு. அல்ப புத்தி, சிற்றறிவு படைத்தவர்கள் அப்படின்னாரு. இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்லிட்டாரு? புத்தையக அப்படின்றார். புத்தியே இல்லாதவர்கள், புத்தையக அப்படின்றார். அவங்களனால தேவர்களை வழிபடுறதுனாலும் வந்து சிற்றறிவு படைத்தவர்கள்னாரு. உருவமில்லை என்று அருவத்திலிருந்து தான் கிருஷ்ணர் தோன்றி இருக்கின்றாருங்கிறது வந்து புத்தியே இல்லாதவர்கள், அறிவற்றவர்கள் அப்படின்றார் கிருஷ்ணர். ம். ம். கிருஷ்ணர் பரம்பாவம் அஜானந்தோ. அவர்களுக்கு வந்து என்னுடைய பரமநிலை, உயர்ந்த நிலை, அஜானந்தம், என்னுடைய உயர்ந்த நிலையை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாது. மா அவ்யயம் அனுத்தமம். நான் வந்து அவ்யயம், அழிவற்றவன். நான் அழிவற்றவன். அனுத்தமம், மிகவும் உயர்ந்தவன். என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. அதை பற்றி அவர்கள் தெரியாதனால் வந்து என்ன நினைக்கின்றார்கள்? அருவம் வந்து கிருஷ்ணராக இப்பொழுது உருவம் எடுத்திருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் வந்து ஆபுத்தேக, ஆபுத்தேக அப்படிங்கிறார். கிருஷ்ணனுடைய ஆம், குணங்களை பற்றியோ உருவத்தை பற்றியோ அவர்களுக்கு தெரியல. ஆனால் அந்த கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? தெளிவா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. மா அவ்யயம், மம அவ்யயம், மம அவ்யயம் அனுத்தமம். நான் வந்து அழிவற்றவன், மிகவும் உயர்ந்தவன், மிகவும் உயர்ந்தவன். பரம் பாவம், என்னுடைய என்னுடைய உயர்ந்த நிலை, உயர்ந்த நிலை. அஜானந்தோ வந்து அறியாமல் இருக்கின்றார்கள். என்னுடைய உயர்நிலையை வந்து அறியாமல் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஆ, ஏன்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கிருஷ்ணன் வந்து மா 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 மமம் மகம் மகம்னு எவ்வளோ முறை சொல்றாரு திரும்ப திரும்ப பகவத்கீதையில். பகவத்கீதை சொல்றாரு அர்ஜுனுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணா தான் இருக்கார். கிருஷ்ணா தான் இவ்வளவும் சொல்றாரு.
அப்படி இருந்தாலும் வந்து என்ன அருவவாதிகள் என்ன சொல்றாங்க? உருவம் கிடையாது. உருவம் கிடையாது. ம். உருவம் கிடையாது. அப்படின்னு சொல்லி வந்து ஆம் ஏன்னா வந்து எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்க. நாரதர், வியாசதேவர் வந்து எல்லாருமே வந்து முழுமுதற் கடவுள். அ வேத இலக்கியங்கள். வேத இலக்கியங்கள்ல வந்து எதுக்காண்டி சொல்லப்பட்டிருக்கு? முக்கியமா வந்து அவருடைய குணம், ரூபம், லீலைகள் அது வந்து எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலம் வந்து கிருஷ்ணன் தான் பரமபுருஷர். விஷ்ணு, கிருஷ்ணர், பகவான், பெருமாள் அவர் தான் பரமபுருஷன்ங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து யார் வந்து ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தில இருக்காங்களோ, அவங்க வந்து பக்தர்கள் அற்று இருக்கின்றார்களோ, அசுரர்களாக இருக்கின்றார்களோ, அவங்களால வந்து கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாரி புரிந்து கொள்ள இயலாதவர்கள் வந்து அவங்க வந்து அ வேதாந்தம் படிச்சிருக்கலாம், உபநிஷதங்கள் படிச்சிருந்திருக்கலாம். அந்த மாரி எவ்வளவோ படிச்சிருந்திருக்கலாம். வேத நூல்கள். அதுலருந்து விவாதம் பண்றது, அதுல வந்து அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்கின்றான். அப்பன்னாலும் வந்து பரமபுருஷனான கிருஷ்ணர், கிருஷ்ணரை பற்றி அவங்க வந்து புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. பிரபுபாதா வந்து ஒரு முறை வந்து அ சில அந்த வேதங்களை கற்றுத் தேர்ந்தவர்கள் வந்து பார்க்க வந்தார்கள், பண்டிதர்கள். ஒருத்தர் வந்து நான் வந்து திரிவேதி அப்படின்னாரு. ஒருத்தர் வந்து சதுர்வேதி அப்படின்னாரு. திரிவேதி நம்ம வந்து நெறைய பேர் வந்து அந்த வட இந்தியாலலாம் பார்த்தா வந்து அவங்களுடைய அந்த பேர்ல வந்து திரிவேதி இருக்கும், சதுர்வேதின்னு இருக்கும். அம் திரிவேதி அப்படின்னா வந்து 3 வேதங்களை வந்து கற்றுத் தேர்ந்தவன். நன்றாக கற்றுத் தேர்ந்தவன். த சதுர்வேதினா 4 வேதங்களையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவன். அந்த மாரி அவங்க வந்து பண்டிதர்கள வந்து பிரபுபாதா வந்து பார்க்க வந்தாங்க. உடனே பிரபுபாதா வந்து "யாரு முழுமுதற் கடவுள்?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "யார் கடவுள்?" அப்படின்னு கேட்ட உடனே வந்து அவங்க வந்து, சுவாமிஜி இது வந்து ரொம்ப பெரிய அ டாபிக். இத வந்து பேசுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும்." அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க. உடனே அங்க வந்து ஒரு குருகுலத்துலருந்து ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயது சிறுவன். அவன் அந்த பக்கம் போயிட்டு இருந்தான். உடனே அவன பார்த்து வந்து, "அ யார் வந்து முழுமுதற் கடவுள்?" அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே வந்து அவன் வந்து "கிருஷ்ணா" அப்படின்னான். உடனே அவனுக்கு ஒரு லட்டு கொடுத்து பிரபுபாதா வந்து அவன அனுப்பி வச்சுட்டாரு. ஸோ அதுதான் இந்த இந்த வேதங்கள், வேதாந்திகள் எல்லாமே வந்து அதில விவாதம் பண்றதுல வந்து அவங்க வந்து இந்த பிரம்மத்தை வழிபடுபவர்கள், பிரம்மன் தான் உயர்ந்தவர்கள் என்று நினைந்தவர்கள் வந்து திரிவேதியாக இருக்கலாம், சதுர்வேதியாக இருக்கலாம். எல்லாம் வேதாந்திகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் வந்து அவங்க வந்து சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருக்கின்றார்கள். சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த மாரி முடிவுக்கு வரவர்கள் தான் வந்து கிருஷ்ணன் வந்து இங்க வந்து அருவவாதிகள், மாயாவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அருவவாதிகள், மாயாவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன நினைச்சிருக்காங்க வந்து, கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமா தான் அவரைப் பற்றி தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ள முடியும். அவங்க வந்து கிருஷ்ணருடைய அந்த உருவத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் முடியாமல் வந்து மனக்கற்பனைகளில் ஈடுபட்டிருக்கிறார். மனக்கற்பனையால் வந்து இங்க இப்படித்தான் இருக்கு, அங்க அப்படி இருக்காது. பௌதிக உலகத்துல எல்லாமே பிரச்சனைகள். அங்க வந்து இந்த மாரி நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. பேசாம இருக்கலாம். ஜோதியாக இருக்கலாம். ஜோதியாக இருக்கலாம். அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அபுத்தய அபுத்தயன்னா வந்து பொதுவா வந்து எப்படி இருக்கணும்னா வந்து இந்த 3 விதமான நிலைகள் இருக்கு. முதல்ல ஆரம்பத்தில வந்து பிரம்மன் அப்படின்னு நெனச்சா கூட, அதற்கப்புறம் வந்து பரமாத்மா, அதற்கப்புறம் வந்து பகவான் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த முன்னேற்றம் வேண்டும். அந்த பக்தியில் முன்னேற வேண்டும். அந்த பகவான் தான் வந்து இறுதிச் சொல். பரமசத்தியம். பரமசத்தியத்தில இறுதிச் சொல் வந்து பகவான். அப்படின்னு வந்து பாகவத்தில வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ம். சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து பக்தி தொண்டு ஆற்றாமல் கிருஷ்ண உணர்வினை விருத்தி செய்யாமல் யாரும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாது. பகவான் வந்து பக்தி தொண்டில் ஈடுபடாமல் யாராலயும் வந்து பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியாது. அ அந்த எப்போ வந்து நம்ம வந்து அவருடைய கருணையை வந்து சிறிதளவு பெற்றால் கூட அவருடைய வந்து அந்த வியக்கத்துவம்னா அவருடைய வந்து அந்த உருவமானவர், பகவான் வந்து அம் இந்த 2க்கும் வந்து மேலானவர் அப்படிங்கிற அந்த மகத்துவம், அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் வந்து கற்பனை செய்பவர்கள், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க பாட்டு நினைக்கிறவங்க, ஒரு ஒரு குருவின் வழிகாட்டுதல் இல்லாதவர்கள், அந்த மாரி இருக்கவங்க வந்து எவ்வளவுதான் வேதங்கள் படிச்சாலும் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து இதனுடைய தொடக்கம் வந்து நாம ஜெபம். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஸோ அந்த மாரி நம்ம வந்து நாமத்துல வந்து எப்பொழுது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மன தூய்மை அடைகின்றனோ, அப்பொழுது தான் வந்து அந்த ஒரு நிலையை அடைய முடியும். ம்.
ஏன்னா 20வதுல வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு? அந்த வந்து அ காமைஸ் தைஸ் தைர் கிருதஜ்ஞானா அப்படிங்கிறார். பிரபந்தி அந்நிய தேவதா அப்படிங்கிறாரு. அ அந்த காம இச்சை காம இச்சைனால வந்து வந்து இருக்கிறவர்கள் வந்து தேவர்களிடம் சரணடைகின்றார்கள் அப்படின்னாரு. இப்போ வந்து வந்து அவர்கள் வந்து அ தேவர்கள் மட்டும் இல்ல, இப்போ வந்து இங்க வந்து அரபுவாதிகளை பற்றி வந்து வந்து வழிபடுகின்றார்கள் அப்படின்னாரு. ஸோ இதுல வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ம் பகவான் வந்து உருவமானவர். உருவமானவர். பகவானும் சரி, தேவர்களும் சரி உருவம் உண்டு. உருவம் உண்டு. அவங்க வந்து அருவத்திலிருந்து அவங்க தோன்றவில்லை. அந்த உருவத்தினுடைய கிருஷ்ணனுடைய அந்த உடலில் வரக்கூடிய அந்த ஒரு பிரதிபலிப்பு, அந்த பிரகாசம். அதுதான் வந்து பிரம்மஜோதி. அதுதான் வந்து சரியான புரிதலே தவிர, பிரம்மஜோதியிலிருந்து கிருஷ்ணர் தோன்றுகின்றார் அப்படிங்கிறது வந்து தவறான புரிதல். ஸோ அடுத்த ஸ்லோகத்தில வந்து கிருஷ்ணர் வந்து ம் ஏன் வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து அந்த ஒரு பண்புகள் இருக்கு, அவருக்கு லீலைகள் இருக்கு. லீலைகள் இருக்கு அப்டின்னா வந்து அதையே வந்து நம்மளால பார்க்க முடியல. அதையும் நம்மளால பார்க்க முடியல. நம்ம கிருஷ்ணன் வந்து எதுக்காண்டி தோன்றேன்னு சொன்னார். "பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே" அப்டின்னார். நான் எதுக்காண்டி தோன்றேன் அப்டின்னா வந்து 2 விஷயங்கள் மெயினா சொன்னார். முக்கியம். பரித்ராணாய சாதுனாம் அதாவது வந்து பக்தர்களை பாதுகாப்பதற்கு, விநாசாய துஷ்கிருதம் அப்டின்னா வந்து துஷ்டர்களை அழிப்பதற்கு. 2 காண்டி நான் தோன்றேன். அப்ப நான் வந்து பக்தர்கள், துஷ்டர்கள் 2 பேருமே அவர பார்க்கணும் இல்லையா? 2 பேருமே பார்க்கணும்ல. ஏன் வந்து 1, 2 பேருக்கு வந்து கிருஷ்ணன் வந்து தோன்றுவதில்லை? ஏன் 1, 2 பேருக்கு வந்து கிருஷ்ணர் தோன்றுவதில்லை? 1, 2 பேருக்கு தான் கிருஷ்ணர் தோன்றுகின்றார்கள். அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில சொல்றாரு. 25வது ஸ்லோகம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாய சமாவ்ருதः மூடோ அயம் அபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். சிற்றறிவுடையவனுக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபொழுதும் தோன்றுவதில்லை. ஒருபொழுதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளதால் நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன் என்பதை இவர்கள் அழிவதில்லை. ஏன் வந்து தெரிந்து கொள்வதில்லை? அரபுவாதிகளும் சரி, தேவர்களை வழிபடுபவர்களும் சரி, ஏன் வந்து கிருஷ்ணரை தெரிந்து கொள்வதில்லை? கிருஷ்ணன் தெரிந்து கொள்வதில்லை. ஏன்னா வந்து கிருஷ்ணர் சொல்றபடி வந்து துஷ்டர்களை அழிப்பதற்காண்டியும், நல்லோர்களை பாதுகாப்பதற்காண்டி தான் வந்து பிறந்திருக்கேன். அப்படி நான் வந்து தோற்றமளிக்கிறேன் அப்படிங்கிறார். நான் தோன்றுகிறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் தோன்றிய போது வந்து துரியோதனனும் பார்த்தான், அர்ஜுனனும் பார்த்தான். 2 பேரும் தான் பார்த்தார்கள். ஆனா வந்து ஏன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து தோன்றவில்லை? பகவான்ங்கிறது தோன்றவில்லை. சிற்றறிவோனுக்கும், முட்டாளுக்கும் நான் ஒருபொழுதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டிருக்கின்றேன் அப்படிங்கிறார். ம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய அப்படிங்கிறார். நான் வந்து தோன்றுவதில்லை அப்படிங்கிறார். எல்லாருக்கும் தோன்றுவதில்லை அர்ஜுனா. நான் எல்லாருக்கும் தோன்றுவதில்லை. ஏன் தோன்றுவதில்லை? யோகமாய சமாவிருத்தக அப்படிங்கிறார். என்னுடைய யோகமாயம். யோகமாயம். அந்த நம்ம இருக்கக்கூடியது இங்க வந்து நம்மளுடைய இருக்கக்கூடிய மாயை வந்து வெறும் மாயை. கிருஷ்ணர் இருக்கக்கூடிய மாயை வந்து யோக மாயம். அதனுடைய அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தியினால் சமாவிரதக மறைக்கப்பட்டிருக்கின்றேன். நான் என்னுடைய அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டிருக்கின்றேன். ம். இது என்னுடைய அந்தரங்க சக்தி வந்து வந்து யார் யார் என்னை வந்து பார்ப்பதற்கு தகுதியற்றவர்களோ, அவர்களுக்கு நான் தோன்றுவதில்லை. தோன்றுவதில்லை. ஆனா கிருஷ்ணர் வந்து ஒரு சூரியன் போன்றது. ம். நம்ம மாயை வந்து மேகங்கள் போன்றது. ஸோ மேகங்கள் மறைக்கப்பட்டிருக்கும்போது வந்து நம்ம வந்து சூரியனை வந்து பார்க்க முடியவில்லை. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை வந்து பார்க்க முடிவதில்லை. அதுபோல் தான் மூடோயம் நாபி ஜானாதி அப்படின்னு. மூடாயம் நானி ஜாபத்து. முட்டாள்கள், முட்டாள்கள், முட்டாள்கள். ம், ம், இது இதை வந்து அ அறிந்து கொள்ள முடியாது. நான் அபி. நானா இல்லை. அபி ஜானதி. என்னை வந்து அறிந்து கொள்ள முடியாது. லோகோமாம் அஜம் அவ்யயம். ம். மற்ற நபர்கள் லோகத்தில் உள்ளவர்கள் என்னை வந்து அஜம் பிறப்பற்றவன். அவ்யயம். அவ்யயம்ங்கிறது வந்து அழிவற்றவன். அழிவற்றவன். அஜம்ங்கிறது வந்து பிறப்பற்றவன். அவ்யயம்ங்கிறது வந்து அழிவற்றவன். அது வந்து என்னை வந்து தெரிந்து கொள்வதில்லை. தெரிந்து கொள்வதில்லை. ஓ! நம்ம வந்து
போன வட்டமே இந்த உதாரணம் பார்த்தோம். ஏன் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எதற்காண்டி இந்த உலகத்தில் வந்துட்டோம்னா வந்து முதல்ல வந்து கிருஷ்ணன் எனக்கு வேண்டாம். அவர் மேலே உள்ள பொறாமையினால தான் வெளியே வந்துட்டோம். ஏதோ ஒரு சண்டை போட்டு அவர் மட்டும் ஏன் அனுபவிக்கணும், நானும் அனுபவிக்கணும்ங்கிறது வந்து நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். அப்படிங்கும்போது வந்து நான் தான் அவனுக்கு எல்லாம் கொடுக்குறேன், நான் தான் அவனுக்கு எல்லாம் கொடுக்குறேன், நான் தான் அவனுக்கு எல்லாம் கொடுக்குறேன், தேவர்கள் மூலமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட நமக்கு என்ன வரும்? ஒரு வெறுப்பு தான் வரும். ஒரு வெறுப்பு தான் வரும். அதனால தான் வந்து கிருஷ்ணன் வந்து தன்னை வெளிப்படுத்துவதில்லை. இந்த தேவர்கள் தான் உனக்கு விருப்பம் இருக்கா? சரி, பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீ வந்து தேவர்களை வழிபடுகின்றாய். அப்படிங்கிறது வந்து அந்த நம்பிக்கையை வந்து அவர் வந்து உறுதியாக்குகின்றார். அந்த நம்பிக்கையை வந்து உறுதியாக்குகின்றார். ஆனா வந்து நம்ம போன வாரம் வந்து ஒரு ஒரு பையன் வீட்ல வந்து கோச்சுக்கிட்டு வந்து அவங்க அம்மாவோட சண்டை போட்டு சத்திரத்துக்கு வந்துட்டான். சத்திரத்துக்கு வந்துட்டோனே வந்து உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, மணி 8 மணி ஆயிடுச்சே பையனுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி வந்து சாப்பாட வந்து வேற யார்ட்டயோ வந்து குடுத்து விடுறாங்க. வேற யார்ட்டயோ குடுத்து விடுறாங்க. குடுத்து விடும்போது உடனே அந்த பையன் வந்து, நமக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே சாப்பாடு யாரு குடுத்தது? அவங்க தாய் தான் குடுத்து அனுப்புனாங்க. ஆனா இந்த இந்த ஒரு வழிப்போக்கர் மூலமாக கொடுத்து அனுப்புவதன் மூலமாக அந்த பையன் வந்து சரி நமக்கு வந்து தாய் தான் அவங்களே நேரா போய் குடுத்தா என்ன பண்ணியிருப்பாங்க? எப்படி பண்ணியிருப்பான் அந்த பையன்? ம். வாங்க மாட்டேன், வாங்க மாட்டேன். நான் தான் உங்க கூட சண்டை போட தானே வந்திருக்கேன். நான் எதுக்கு வாங்குறேன்? நான் பசியாலலாம் கூட இருப்பேனே தவிர வாங்க மாட்டேன். ஆனா இப்போ வந்து ஒரு வழிப்போக்கர் மூலமாக கொடுத்தனால வந்து அந்த பையன் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றான். அவனுக்கு பசியும் நீங்குகின்றது. அந்த மாரி தான் வந்து கிருஷ்ணன் வந்து தன்னை வெளிப்படுத்துவதில்லை. எப்படி அந்த தாய் வந்து தன்னை வெளிப்படுத்தவில்லையோ, அவர் வந்து கிருஷ்ணன் வந்து தன்னை வெளிப்படுத்துவதில்லை அப்படிங்கிறார். அ கிருஷ்ணன் வந்து அ குருட்சேத்திர போர் நடந்தப்போ வந்து அந்த எப்போ வந்து 11வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் வந்து அர்ஜுனனை வந்து கர்ணனிடம் போட்டியிட கொண்டு செல்லவே இல்லை. போரிட. கிருஷ்ணன் வந்து கர்ணன் இந்த பக்கம் வந்து அர்ஜுனன் வந்து வேற பக்கம் எங்கேயோ கூட்டு போயிட்டே இருப்பார். ஏன் அப்டின்னா வந்து அந்த ஒரு அந்த ஒரு சக்தி ஆவேசம், அந்த ஒரு அந்த ஒரு அ ஆஷ்டம், அஸ்திரம். சக்தி அஸ்திரம் வந்து அர்ஜுனனிடம் இருந்தது. கர்ணனிடம் இருந்தது. அர்ஜுனனுக்கு வந்து அழிவு நேரிடும் அப்டின்னா வந்து அவன் மூலமால் மட்டும் தான் கர்ணனால் மட்டும் தான் அழிக்க முடியும். அதுவும் வந்து அந்த ஒரு சக்தி அஸ்திரம். அதனால் மட்டும் தான் அழிவு அர்ஜுனனுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு நல்லா தெரியும். எப்பொழுது வந்து அந்த அஸ்திரத்தை வந்து கர்ணன் வந்து அ கடோத்கஜன் கடோத்கஜனை அழிப்பதற்கு வந்து உபயோகித்தானோ, அதற்கப்புறம் தான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து கர்ணனிடம் கொண்டே செல்கின்றார். அந்த 11வது நாள்லேருந்து 14 வரைக்கும் வந்து கிருஷ்ணன் வந்து சிரிக்கவே இல்லை. எப்போது வந்து பீஷ்மர் இறந்தாரோ, எப்போது வந்து கர்ணன் வந்து அந்த சக்திய அஸ்திரம் அதை உபயோகித்தானோ, அதுவரைக்கும் வந்து கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் கூட வந்து கவலை கிருஷ்ணன் வந்து கவலையில இருக்காரு. அப்போ வந்து ஆனா அர்ஜுன்ட்ட இத பற்றி சொல்லவே இல்ல. ஏன் சொல்லல? அர்ஜுன்ட்ட வந்து சொல்லியிருந்தா வந்து உடனே அர்ஜுன் என்ன நெனச்சிருப்பான்? இல்ல, இல்ல கிருஷ்ணா, எனக்கு வந்து த த என்னோட சக்திய பத்தி நீங்க என்ன நெனச்சுட்டீங்க? இத வந்து நீங்க என்னைய வந்து இழிவுபடுத்துறீங்க. நான் வந்து என்னிடம் அவசரம் இல்ல. எனக்கு கர்ணன்ட்ட கொண்டு போங்க. அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா கிருஷ்ணர் அத வந்து மறைத்து விட்டார். மறைத்து விட்டார். ஏன் மறைத்து விட்டார்ன்னா வந்து, இதே நம்மளுடைய உள்ள அந்த ஒரு நம்மளுடைய எண்ணம். நம்மளுடைய எண்ணம் என்ன? அது என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நான் தான் பெருசு, நான் தான் பெருசுன்னு நினைக்கிறோம்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து அதனால வந்து கிருஷ்ணன் வந்து குறிப்பிட்ட விஷயங்களை நம்மட்ட மறுத்து விடுகிறார். ஏன்? அதுவும் நம்மளுடைய நன்மைக்காண்டி தான். அதுவும் நம்மளுடைய நன்மைக்காண்டி தான். ஓ! அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அ அதாவது நான் வந்து தெ தெரிவதில்லை தெரிவதில்லை. கிருஷ்ணர் வந்து அப்படி இருக்கும்போது வந்து அ அதான் வந்து எல்லாரும் இருக்கும்போது தான் கிருஷ்ணர் இருந்தாரு. கிருஷ்ணர் வந்து அந்த அ அமைதி தூது வந்தப்போ வந்து எவ்வளவோ பேர் இருந்தாங்க. அந்த ராஜ்யசபையில. ராஜ்யசபையில எவ்வளவோ பேர் இருந்தாங்க. அப்புறம் வந்து அதே மாரி வந்து அ ராஜசூய ராஜசூய யாகம் வந்து யுதிஷ்டர் பண்றாரு. யுதிஷ்டர் பண்றாரு. யுதிஷ்டர் பண்ணும்போது வந்து ம் பீஷ்மர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் வந்து யாரும் இல்ல. அவர் தான் வந்து முழுமுதற் கடவுள். அவர் தான் முழுமுதற் கடவுள். அவருக்கு தான் நம்ம முதல் மரியாதை பண்ண வேண்டும். அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு முதல் மரியாதை பண்ண வேண்டும்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி வந்து எவ்வளவோ பேர் இருந்தாங்க அங்க. எ லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அப்படி சொல்லும்போது வந்து எல்லாரும் இருந்தா நெறைய பேர் வந்து அதில வந்து ஒத்துக்கொள்ளவில்லை. லைக் சிசுபாலன். சிசுபாலன் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் வந்து அவருடைய சிசுபாலன் வந்து யாரு? சிசுபாலன வந்து கிருஷ்ணர் கொன்னுட்டாரு. கிருஷ்ணர் வந்து அவருடைய எதிரிகளால கொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும். அர்ஜுனன் எப்படி ஒரு அத்தை மகனோ, அதேபோல் சிசுபாலனும் வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு அத்தை மகன். அதுதான் அர்ஜுனனும் சிசுபாலனும் கிருஷ்ணரை பொறுத்தவரை 2 பேருக்குமே ஒரே உறவு. அதனால வந்து அர்ஜுனனை பாதுகாத்தார், சிசுபாலனை அழித்தார். அழித்தார். கிருஷ்ணன் வந்து அந்த உறவு முறை எதுவுமே பார்க்கல. அழித்தார். ஆனா வந்து என்ன சொன்னார்ன்னா வந்து 100 முறை.
100 முறை நீ தவறு செய்து போது நான் பொறுத்திருப்பேன். அவங்க தாய் தன்னுடைய அத்தைக்கு வந்து கொடுத்த அவர் வந்து சத்தியம். 100 முறை தங்களுடைய மகன் எனக்கு தீங்கிழைக்கும் முறை என்னை பற்றி தவறாக பேசும்போது வந்து பொறுத்திருப்பேன். நான் 100 முறைக்கு மேல் சொன்னால் வந்து அழித்து விடுவேன். அழித்து விடுவேன். வந்து கிருஷ்ணன் வந்து கணக்கு வச்சுட்டே இருந்தார். அந்த ராஜசூயை கேட்கும்போது சிசுபாலன் எப்பொழுது வந்து மீண்டும், மீண்டும், மீண்டும் 100 முறைக்கு மேல் கிருஷ்ணரை வந்து இழிந்து பேசினாலும், அப்பொழுதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து சிசுபாலனை வந்து அழித்தார். என்ன என்ன அதிலிருந்து புரிகிறதுனா வந்து எல்லாருக்கும் தெரிவதில்லை. கிருஷ்ணன் அங்க வந்து தோன்றியிருந்தாலும் கூட எல்லாருக்கும் தோன்றியில்ல. அது அமைதி தூதன் வந்தப்ப துரியோதனன் என்ன பண்ணான்? நான் வந்து கிருஷ்ணரை என்று சிறைபிடிக்கப் போகின்றேன். கிருஷ்ணரை என்று சிறைபிடிக்கப் போகின்றேன். எனக்கு வந்து கிருஷ்ணன் வந்து போருக்கு என் வெளி வசம் வராவிட்டால் அவரை சிறைபிடிக்கப் போகின்றேன். அதுதான் வந்து துரியோதனுடைய திட்டம். அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து விஸ்வரூபத்தை எடுத்தார். விஸ்வரூபத்தை எடுத்தப்ப அப்போ கூட வந்து கர்ணனுக்கோ, அ துரியோதனுக்கோ, துஷாதனுக்கோ, திருதராஷ்டிரனுக்கோ வந்து புரியவில்லை. இவர் தான் வந்து முழுமுதற் கடவுள்னு சொல்லி. கிருஷ்ணர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. அப்படியும் வந்து அவங்கள வந்து தெரிந்து கொள்வதில்லை. தெரிந்து கொள்வதில்லை. ஏன் தெரிந்து கொள்வதில்லை? அசுரத்தன்மை. அசுரத்தன்மை. அவங்க வந்து நினைச்சாங்க இது வந்து ஒரு மாயை. கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய மாயாவி. இதனால் வந்து ஒரு பெரிய மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்றார். இது வந்து மாயை. அதனால வந்து பக்தர்கள், தூய பக்தர்களா வந்து அவங்களால தான் வந்து அவரை வந்து தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ள முடியும். அதனால அவங்களுக்கு தான் வந்து கிருஷ்ணன் வந்து காட்சியளிக்கின்றார்களே தவிர, பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு வந்து தன்னுடைய அந்தரங்க சக்தியால் மறைத்துக் கொள்கின்றார். மறைத்துக் கொள்கின்றார். தன்னுடைய அந்தரங்க சக்தியால் வந்து மறைத்துக் கொள்கின்றார். அந்த பாகவதம்ல வந்து குந்தி தேவி சொல்றாங்க, நீங்க வந்து அ உங்களுடைய அந்த அந்த மாயை திரை, அந்த மாயை திரையை வந்து நீக்குங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஈஷோபனிஷத்துல வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்த மாயை, உங்களுடைய அந்த யோக மாயை, அந்த அந்த பிரம்மம் வந்து பிரம்ம ஜோதி வந்து என்னுடைய கண்ணை வந்து அப்படியே குருடாக்குகின்றது. கண்ணை வந்து குருடாக்குகின்றது. என்னை வந்து உங்களுடைய ரூபத்தை பார்க்க முடியவில்லை. உங்களுடைய ரூபத்தை பார்க்க முடியல. அந்த 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 பிரம்ம ஜோதி வந்து அந்தரங்க சக்தியின் திரை. அந்தரங்க சக்தியின் திரை. எம்பெருமானே, அகிலங்களை எல்லாம் பராமரிப்பவர் நீரே. உமக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதே அறக்கல்விகளில் தலை சிறந்ததாகும். எனவே என்னையும் பராமரிக்குமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். உமது திவ்யமான ரூபம் உமது திவ்யமான ரூபம், உங்களுடைய உருவம் யோக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளது. யோக மாயினால் மறைக்கப்பட்டுள்ளது. பிரம்மஜோதியே அந்தரங்க சக்தியின் திரையாகும். அந்த பிரம்மஜோதி தான் தடுக்கின்றது. அந்தரங்க சக்தியின் திரையாகும். உமது சச்சிதானந்த விக்கிரகத்தை, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்த ரூபத்தினை காண விடாமல் என்னை தடுக்கும் இந்த பேரொளியினை தயவு செய்து விளக்குவீராக. தயவு செய்து விளக்குவீராக. ஏன்னா அந்த கிருஷ்ணனிடம் தான் இந்த பிரம்மஜோதி வருகின்றது. அதை விளக்குவீராக. அப்பதான் வந்து நம்முடைய உருவத்தை வந்து பார்க்க முடியும். உருவத்தை வந்து பார்க்க முடியும். ம். அதனால வந்து அருவவாதிகளால் வந்து பார்க்க முடியவில்லை. பார்க்க முடியவில்லை. அ இப்ப அடுத்து வந்து இந்த பாகவதங்களே வந்து பிரம்மா. பிரம்மா வந்து என்ன சொல்றாரு? புருஷ பகவானே, பரமாத்மாவே, ரகசியங்கள் எஜமானரே, உமது சக்திகளையும் நீளையும் கணக்கிட யாரால் முடியும்? யாரால் முடியும்? நீர் உமது அந்தரங்க சக்தியை பெருக்கிக் கொண்டே இருப்பதால் யாராலும் உம்மை புரிந்து கொள்ள முடியாது. கற்றிருந்த விஞ்ஞானிகளும், அறிஞர்களும் ஜடவுகளின் அணுக்களும் கணக்கிட முடியும். ஆனால் தங்கள் கண்களுக்கு முன் இருக்கும் உமது சக்தியையும், குணங்களையும் அவர்களால் கணக்கிட முடியாது. கணக்கிடவே முடியாது அப்படிங்க. கணக்கிடவே முடியாது. அவர் பிறப்பற்றவர் மட்டுமல்ல, அவர் வந்து அழிவற்றவரும், அழிவற்றவர். அவருடைய நித்திய ரூபம் மற்றும் அறிவு வந்து ஆனந்தமா நிறைந்தது. சக்திகள் அனைத்தும் அழிவற்றவை. அதை வந்து நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியாது. எப்போ புரிந்து கொள்ள முடியும்? எப்பொழுது அவருடைய பக்தராகின்றோமோ, அப்பொழுதுதான் வந்து அதைப் பற்றி சிறிதளவாவது நம்ம புரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டி வந்து நம்ம வந்து மாயையால் வந்து கவரப்பட்டு இருக்கின்றோம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் தோன்றலாம். நான் வந்து சூரியன் பார்க்குறேன் அப்படின்னா வந்து மேகம் வந்து சூரியனை மறைச்சிருந்தா, என்னாலயும் சூரியனை பார்க்க முடியல. அதே மாரி வந்து சூரியனாலும் என்னை பார்க்க முடியாது இல்லையா? அது வந்து நமக்கு வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங். நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய அறிவை தான் நம்ம வந்து உபயோகிக்க வந்து முயற்சிப்போம். என்னாலயும் சூரியனை பார்க்க முடியல, சூரியனால என்னை பார்க்க முடியல. ஏன்னா வந்து அங்க வந்து மேகம் மறைக்கப்பட்டிருக்கு. அ சூரியனையும் தான் மேகம் மறைக்குது இல்லையா? சூரியனால என்னால பார்க்க முடியாது. அதே மாரி நம்ம என்ன நெனைப்போம், யோகத்திரை இருக்கின்றது. அந்த யோகத்திரையினால வந்து கிருஷ்ணர நம்ம பார்க்க முடியல.
அதே மாரி அந்த யோகத்துறை வந்து கிருஷ்ணரே நம்மளை பார்க்கிறதை தடுத்துரும் இல்லையா? கிருஷ்ணரை நம்மளை பார்க்கிறதை தடுத்துரும் இல்லையா? அது மாரி வந்து கிருஷ்ணரும் வந்து யோகத்திரையால் மறைக்கப்பட்டிருக்கின்றார். நானும் யோகத்திரையால் மறைக்கப்பட்டிருக்கேன். கிருஷ்ணரும் யோகத்திரையால் வந்து மறைக்கப்பட்டிருக்கின்றார். அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து தோன்றும். அந்த கேள்வி நமக்கு வந்து தோன்றும். அந்த கேள்விக்கான பதில் என்ன? ஏன் நம்மளால கிருஷ்ணரால பார்க்க முடியல? ஏன் கிருஷ்ணர நம்மளால பார்க்க முடியல? அப்புறம் வந்து யாரால பார்க்க முடியும்? யாரால பார்க்க முடியும்? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து கடைசி பகுதி அந்த 26வது, 30வது ஸ்லோகம். அதில வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த பகுதியில வந்து சொல்லுவாரு. ம். இன்னைக்கு அப்போ வந்து இதோட முடித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்த்தது வந்து தேவர்களை வழிபடுபவர்கள் எங்கு சென்றடைவார்கள்? தேவர்கள் வந்து ஒவ்வொருத்தர்களும் வந்து உருவத்தை உடையவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரகங்கள் இருக்கு. நான் மதுரைக்கு போகணும்னு டிக்கெட் எடுத்தா, மதுரைக்கு போவதுதான் சரியானது. அதை விட்டுட்டு என்னைய வந்து ஹைதராபாத்ல கொண்டு போய் விட்டா, அது வந்து தவறானது. அதனால வந்து நம்ம வந்து தேவர்களை வழிபடும்போது வந்து அவருடைய கிரகங்களுக்கு தான் செல்கின்றோம். ஆனா கிருஷ்ணரை வழிபடும்போது வந்து என்னை வந்து கிருஷ்ணா வந்து என்னை வைகுண்டத்தை வந்து சென்றடைகின்றோம். வைகுண்டத்தை வந்து சென்றடைகின்றோம். அதனால வந்து எங்கு எந்த பகவானை தேவர்களையும் பகவானையும் வழிபட்டாலும் வந்து செல்லக்கூடிய இடம் ஒன்று அப்படிங்கிறத நினைப்பது வந்து தவறானது. தவறானது அப்படின்னா பார்த்தா அடுத்து வந்து அருவவாதிகள். அருவவாதிகள் என்ன நினைக்கின்றாங்க? அருவத்திலிருந்து உருவம் வருகின்றது. அருவத்திலிருந்து உருவம் வருகின்றது என்று நினைக்கின்றார்கள். அதை வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு? அபுத்தயக அறிவற்றவர்கள் அப்படிங்கிறார். தேவர்களை வழிபடுபவர்களை அல்ப புத்திய அப்படின்னார். சிற்றறிவு உடைத்தவர்கள். அருவத்திலிருந்து உருவம் தோன்றவர்களை வந்து கிருஷ்ணன் ஒடிபடி சென்று மேலே சென்று அறிவற்றவர்கள் அப்படிங்கிறார். அவங்க வந்து வேதங்களை கற்றுத் தேர்ந்திருக்கலாம். எவ்வளவோ படித்தவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் வந்து அவர்கள் வந்து கிருஷ்ணன் வந்து இங்க வந்து அறிவற்றவர்கள் அப்படி. ஏன்னா வந்து நான் வந்து அழிவற்றவன், பிறப்பற்றவன் அப்படிங்கிறார். எனக்கு வந்து பிறப்பே கிடையாது அப்படிங்கும்போது வந்து உருவத்திலிருந்து தான் அருவம் வருகின்றதே தவிர, அருவத்திலிருந்து உருவம் தோன்றுவதில்லை. தோன்றுவதில்லை. அப்ப வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு? ஏன் வந்து ந நெறைய பேருக்கு நான் வந்து வெளிப்படுவதில்லை. ம். ம். அரூபாதிகளுக்கும் சரி, தேவர்களை வழிபடுபவர்களும் சரி, ஏன் வந்து வெளிப்படுவதில்லை அப்படின்னா வந்து, நான் வந்து என்னுடைய யோக மாயை. யோக மாயையினால் வந்து மறைக்கப்பட்டிருக்கின்றேன். கிருஷ்ணருக்கு வந்து நான் தான் முழுமுதற் கடவுள்ன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்கிட்டயும் வந்து நிரூபிக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அந்த அவசியம் வந்து கிருஷ்ணருக்கு கிடையாது. அது நமக்கு தான் அவசியமே தவிர, இப்போ வந்து முதல் மந்திரி வந்து நான் தான் முதல் மந்திரி, நான் தான் முதல் மந்திரின்னு ஒவ்வொருத்தங்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒத்துக்கிறோமோ இல்லையோ, அவர் தான் முதல் மந்திரி. அவர் தான் முதல் மந்திரி. அதே போல தான். கிருஷ்ணர் வந்து ஒவ்வொருத்தர்ட்டயா போய் வந்து நான் தான் முழு முதற் கடவுள், நான் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய வந்து அவசியம் வந்து கிருஷ்ணருக்கு கிடையாது. அந்த மாரி மூடர்களுக்கும், அருவவாதிகளுக்கும், அசுரத்தனம் படைத்தவர்களுக்கும் வந்து நான் என்னை வந்து யோகத்துறையினால் மறைக்கப்பட்டுள்ளேன். மறைக்கப்பட்டுள்ளேன். அ அதனால தான் வந்து அர்ச்சனா, நான் வந்து என்னை வெளிப்படுத்துவதில்லை. வெளிப்படுத்துவதில்லை. அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அடுத்த பகுதியில வந்து கிருஷ்ணன் நம்ம வந்து ஒண்ணு திரைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. நான் திரைக்குன்னா, திரைக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதே மாரி அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு திரைக்கு இந்த பக்கம் என்ன நடக்காது தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெனச்சிட்டு இருப்போம். அப்படி இல்ல அர்ஜுனா, அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த பகுதியில வந்து சொல்லப் போறாரு. மீண்டும் வந்து அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.